வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இன்றைக்கி அந்த மார்க்கெட்டோட ப்ரெடிஷன் இருக்க போது மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நாம் செபி ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. ஏதாவது நோ ரெக்கமெண்டேஷன், நோ கால்ஸ் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறதில்ல. வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இன்னைக்கு குளோபல் நியூஸ், இந்த ட்ரம்ப் ஐயா இருக்காருல்ல, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார். வாயை வச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இனிமேல் அமெரிக்காவுக்கு சில நாட்டில் இருந்து படிக்க வரக்கூடாது, எங்கள் நாட்டுக்கு இனிமேல் எஜுகேஷன் விசா தர போகிறது கிடையவே கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த 12 கண்ட்ரிக்கு நீங்கள் விசிட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ யூகேல இருக்கீங்க அப்படின்னா சில கண்ட்ரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானு, கஜகஸ்தானு, இஸ்ரானு, ஈரல், இந்த மாதிரி நிறையா நாடு இருக்குது. அந்த நாட்டுக்கெல்லாம் நீங்கள் போகவே கூடாதுங்கிறத பாஸ்போர்ட்டை பேன் பண்ணியிருக்காரு. அடுத்து டேரிஃபு, சும்மாவே இல்லாமல் டேரிஃப் பிரச்சனையை திரும்பவும் இழுத்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கிறாரு. டேரிஃபை பற்றி நேற்றே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? குளோபல் நியூஸில் இருக்கிறது இந்த ட்ரம்ப்போட இஷ்யூ தான் நிறையா போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 28.50, ஓகே, 28.50 பாயிண்ட் இப்போதைக்கு ப்ளஸில் இருக்கான். நேற்று இப்படி தான் ப்ளஸில் இருந்தால் அப்புறம் ஒரு மைனஸ் போயிட்டு நேற்று அப்படியே கால் சைடில் நான் சொன்ன மாதிரியே கீழே போயிட்டு மைனஸில் ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து மேலே போனானா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா மார்க்கெட்டில் அதை? ஓகே, இப்போ வரைக்குமே ப்ளஸில் தான் இருக்கான். அந்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரிங்களா? அடுத்து உள்ளூர் செய்தியில் வருவோம். உள்ளூர் செய்தியில் வந்தோம்னா பேடிஎம் வேர்ல்டு வைடு பண்ண போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறாங்க? ஆமாம். அடுத்து சிங்கப்பூரில் அவங்க உள்ள கால் பதிக்கிறாங்க. சிங்கப்பூரில் அவங்களோட பிஸ்னஸை இது பண்ணுறாங்க. அம்பானி குரூப்ஸ், அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குங்க இல்லையா, அது புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்ண போகிறாங்களா 1206 கோடிக்கு. என்ன கணக்கு, என்ன இதுங்கிறத டீட்டெயிலாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனால் இந்த நியூஸ் மட்டும் லீக் ஆகிருக்கு. அடுத்து கோல்ட் ரேட் இருக்க மேலே ஏறிக்கிட்டே தாங்க இருக்கு. ஓகேவா? கோல்ட் ரேட் ஏறுது. நம்ம மார்க்கெட்டு லக்கிலி நேற்று அப்படியே கால் சைடு போனாலும் சைடு வேலை மூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு முக்கியமான ஒரு இது, நிஃப்டியோட எஸ்பிரி நேத்தே டிகே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓகேவா? நேத்தே டிகே ரொம்பவும் மோசமாக இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி இருக்க போதுன்னே தெரியல. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்து பண்ணிக்காங்க. சரிங்களா? அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு கதை இருக்கு. என்ன கதை அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த சென்னா பிரிட்ஜ், ஓகேவா, இனாகிரேஷன், ஓகே, இனாகிரேஷனுக்காக அங்கே போகிறாங்க. ஓகே, 2 வந்தே பாரத் ட்ரெயினை இயக்க போகிறாங்க. வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பாலம் நாம் தான் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் பீக்கில் இருக்க ரயில்வே ஆர்ச் பிரிட்ஜ். ஓகேங்களா? ரயில்வே ஆர்ச் பிரிட்ஜை நாம் கட்டியிருக்கோம். இன்னைக்கு திறப்பு விழா நடக்குது. 46,000 கோடிக்கு, ஓகே, 46,000 கோடியில் மதிப்பான அந்த பிரிட்ஜு. 2 வந்தே பாரத் ட்ரெயின் போது கட்ராக்கும் அந்த ஸ்ரீநகருக்கும் நடுவில் அந்த என்ன நடக்குது, அந்த போக்குவரத்து இனிமேல் தொடர்ந்து செயல்படும் கட்ராக்கும் ஸ்ரீநகருக்கும் இடையில. ஓகே, அந்த ஊர் பீப்புளில் நிறையா பேர் இது பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்த பேர் பார்த்தோம்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் அனலைஸ் வியூமே இருக்கும். கடைசியில் ஒரு சொல்லித்தரேன். அடுத்து நான் இன்னைக்கு நார்த் இந்தியா என்ன பிரதர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை கரெக்ஷனை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டை கரெக்ஷனை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத டீட்டெயிலிங்காகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க இன்ஃப்ளூயன்சர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் புதிய உச்சத்தை தொடுமா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. என்ன கணக்குனே தெரியல. ஓகே, சவுத் இந்தியாவில் டீட்டெயிலிங்காக இதுதான் நடக்க போகுது, இதுதான் எதிர்க்க போகுதுங்கிறத கரெக்ஷனுக்கு ரெடி ஆகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்வெஸ்டர்ஸை, அவங்களோட ஃபாலோவர்ஸை அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வாரி எனர்ஜி டுடே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டோ சோலாருங்கிறத, அதாவது இன்னைக்கு நமக்கு கிடையாது, அதாவது இன்னிலேருந்தே விற்க ஆரம்பிச்சிருவாங்க. டுடே யாருக்கு அப்படின்னா நான் ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அந்த டுடே இதை செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கெல்லாம், ஓகே, ரீட்டைல் இன்வெஸ்டருக்குலாம் டுமாரோ தான் செல் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறல, ரீட்டைல் இன்வெஸ்டரை எப்பயுமே ஒரு கணக்கில் வைக்கவே மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீட்டைல் இன்வெஸ்டரை ஒரு கணக்கில் எப்பயுமே வைக்கவே மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த ஹெட்ஜ் ஃபண்டாக இருக்கட்டும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் கணக்கில் வச்சுக்குவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி ரீட்டைலர்ஸ்லாம் ஒரு பொருட்டாகவே நினச்சிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்ஏடிஐ மட்டும்தான் எப்பயுமே டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க மார்க்கெட்டில். ஓகே, இல்லை ப்ரோ நானும் டாமினேட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட ஒரு 10,000 கோடியோ ஒரு 20,000 கோடியோ இருந்தால் நீயும் மார்க்கெட்டில் டாமினேட் பண்ணலாம். சரி, வைக்குங்க. அடுத்து டிசிஎஸ் ஃபைனல் டிவிடெண்ட் அறிவிச்சிட்டாங்க. 30 ரூபாப்பா.
டிசிஎஸ் ஃபைனல் ஒரு ஸ்டாக் இருக்கு 30 ரூபா அறிவிச்சிட்டாங்க சரிங்களா. இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லா எக்ஸ்போர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் இன்னைக்கு இதில் ஓகேவா, இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு வேணாம், அடுத்த ஒரு மாதத்துக்கு வேணாம், இன்னைக்கு டேட்டில் ஸ்டேபிளாக இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பின்னாடி நம்ம டெக்னிக்கல் ரிவ்யூவில் பார்க்குறப்ப புரியும். ஓகே, அடுத்து எஃப்ஐடி பொறுத்த வரைக்கும் நேற்று இவன் ஒரு 1076 கோடிக்கு வாங்கியிருக்கான். டிஐ பொறுத்த வரைக்கும் 2567 கோடிக்கு வாங்கியிருக்கான். ஓகே, ப்ளஸ்ஸில் தாங்க இருக்குது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து டிவிடெண்ட் 6 ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க. இந்த 6 ரூபாய். அடுத்து செல் ரைஸு அடுத்த வாரத்துக்குள்ளே நடக்கும். இப்போ போன வாரத்துலேருந்து செல் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. 25,000 இருந்தப்ப ஒரு முட்டு கொடுத்தாங்க, மார்க்கெட்டு அடுத்த ஹைக்கு போகுதுன்னு ஒரு முட்டை சொன்னாங்களா. ஆனால் நான் அப்பயே என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் 25,000 தொடர்ச்சிக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு, 25,000 நிற்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு. இது கரெக்ஷன் நோக்கி போகுமாங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அடுத்து ஒஸ்ட்டாக போன மாதம் யாரெல்லாம் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல செக்டாரு, ஃபஸ்ட்டு ஹெல்த் கேர், அடுத்து ஃபார்மா, அடுத்து இந்த ரீட்டைல் கன்சூமர்ஸு ஓகே அந்த ப்ராடக்ட். பேங்க் மட்டும்தான் 1% பாசிட்டிவ்ல இருந்திருக்கா. மற்ற இந்த எஃப்எம்ஜி ஆல்சோ 1%க்கு மைனஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. இவ்வளோதாங்க இன்னைக்கு மெயின் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரம்ப் இது ஓகே. அதுக்கப்புறம் இந்த நியூஸ்லாம் இன்னைக்கு மெயின் நியூஸ் இவ்வளோ தான் சரிங்களா. அடுத்து நம்ம டெக்னிக்கல் அனலிஸ்ட்குள்ள ஃபஸ்ட்டு வருவோம். எழுதி இதை அழிக்கிறதா பெரிய விஷயமா இருக்கு. வேற ஏதாவது அதுக்கு ஐடியா இருக்கா? அந்த ப்ளூ கலரா அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு வர என் போர்டில். இது வேற என்ன பண்றது, இல்லை டஸ்டரை தான் பிடிச்சி மாற்றணுமான்னு தெரியல. சரி ஓகே, டெக்னிக்கல் அனலிஸ்ட்ல கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இப்போ மார்க்கெட் 24,500ன்னு வச்சுக்கோங்க ஓகே. 24,600, 24,700, 24,800 ஓகே. 24,800 தான் இருக்குல்ல ஹை. 700, 600 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே. மார்க்கெட்டு இந்த இடத்துல இப்போ தகிட தத்துவம் ஆடிட்டு இருக்கான்ப்பா ஓகே. என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் மார்க்கெட்டு இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, 1 மந்த் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட்டு கால் சைட் கேண்டிலில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கான். ஆனால் இப்போ ப்ரீவியஸ் எடுத்து பார்க்குறோம், இன்றைக்கி இருக்க நியூஸு ஃபண்டமெண்டல் எல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் எகெயின் கீழே சாயறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட்டு இன்னைக்கு சப்போஸ் உடைக்கிறான் அப்படின்னா 24,520, 530 அந்த மாதிரி கூட கீழே போக சான்சஸ் இருக்குது ஓகே. சப்போஸ் மேலே உடச்சி ஏறான் அப்படின்னா அதிகபட்சமாக என்ன பண்ணுவான், 750 அவ்வளோதான் போவான். இன்னைக்கு அந்த அளவுக்கு அதான் ஸ்டேபிளாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே. இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 750லேருந்து இந்த ரேஞ்சு தான் சுத்த போகுது மார்க்கெட்டு. ஒன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சில் சுற்றும். ஆனால் இன்னைக்கு இந்த எக்ஸ்பர்ட் சில பேர் சொல்கிறாங்களா அந்த மாதிரிலாம் நடக்காது. இன்னைக்கு 2025 தாண்டுமா, சாரி 25,000 தாண்டுமா, அந்த மாதிரிலாம் இருக்காது. நீட்டாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட்டு கீழே வருது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,450 கீழே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 24,850 தொடர்றதே பெருசு. 24,850 சொல்லிட்டா தாராளமாக எடுத்து வெளியே வந்துருந்தாங்க. 24,750 போதுமானது தான். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அந்தளவுக்கு மூவ்மெண்ட்டாக இருக்காது. 24,850 விட்டுச்சுன்னா பட்டாசாக எடுத்துகிட்டு வித்துட்டு ஓடிடலாம். அடுத்து கீழே ஒரு பார்க்குறோம் அப்படின்னா அதான் 24,620 இருக்கா. இதுலேருந்து இங்கே ஒரு 50, இங்கேருந்து 70 பாயிண்ட் எடுத்துக்குவோம். இந்தாண்ட ஒரு 40, இந்தாண்ட ஒரு 40 ஓகே. இதுதான் கீழவலாக இருக்க போகுது. இன்னைக்கு கீழவல் இவ்வளோதான் கீழவல். இந்த கீழவலுக்குள்ள தான் சுத்த போகிறான். இன்னைக்கு நிஃப்டியில் இது இருக்கிறனால டிகேப் பலமாக இருக்க போகுது. நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்பவும் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்தாச்சு, டெக்னிக்கலாக பார்த்தாச்சு. எப்பயே சொல்கிறதான் நீங்கள் மார்க்கெட் எப்படி வேணால் இருந்து போகுது. லைவா ஓகே, லைவ் மார்க்கெட்டில் ஒரு அனலிஸ்டில் உக்காந்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா பட்டாசாக ட்ரேட் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டாசாக ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிறேன், இதுதான் நீங்கள் டீட்டெயிலு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியாமல் யாராலையும் இல்லை. நீட்டாக பண்ணீங்க, கரெக்டாக டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா நிறையா சம்பாதிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.
நாம் செபி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிடையாது சரிங்களா. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நல்லா பண்ணியிருக்க போகிறோன்னு சொல்லுங்கள். டாட்டா. நாளைக்கு வரேன்.